ஹலோ. கொஞ்ச நாளாவே ஷார்ட்ஸ் எதுவுமே நான் போடவே இல்ல. ஏன்னா, எனக்கு மூட் சரியில்லாம இருந்தது. இந்த வீடியோஸ் கூட நான் வந்து நேஷ்னல் டேக்கு எங்களுக்கு ஒரு 3 டேஸ் லீவ் வந்தது. அந்த டைமில் ஏர்லி மார்னிங் எந்திச்சு வாக்கிங் போனேன். அப்போ எடுத்த கிளிப்ஸ் தான் இது. எனக்கு வீக்லி மண்டே டு சாட்டர்டே ஒர்க் இருக்கும். சண்டே மட்டும் தான் எனக்கு லீவ் இருக்கும். நான் சண்டே வந்து மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் தூங்குறத வந்து தவிர்த்துருவேன். ஏன்னா, ஆஃப்டர்நூன் தூங்கிட்டேன்னா டக்குன்னு நைட் ஆகிடுங்க. 7 ஆகிடும். அதனால எப்படி இருக்கும்னா, லீவு உடனே முடிஞ்சு மண்டே வந்து அப்படியே கிர்கிர்ன்னு இருப்பேன். எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் மார்னிங் எந்திரிக்கிறதுக்கே. அதனால மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் தூங்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சாட்டர்டே நைட்டும் லேட்டாக தான் தூங்குவேன்னா, ஏன்னா நாளைக்கு சண்டே, அதனால் லேட்டாக தான் தூங்கணும்னு சொல்லிட்டு லேட்டாக தூங்குறது. மண்டே மார்னிங் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப எனக்கு வந்து தூக்கம் வேணும். அச்சோ கடவுளே, ஏன்டா என்ன பணக்காரியா ரிச்சாக படைக்கலை, அந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் எல்லாமே ஒர்க். மண்டே வந்து எல்லாருமே அந்த மூடில் தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வந்து எல்லாருமே, ஈவன் கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸு, மேனேஜர், மை கலீக்ஸ்னு எல்லாருமே அந்த மூடில் தான் இருப்பாங்க. அதனால் மண்டே வந்து எப்போவுமே ரொம்ப பேடாக இருக்காது. அந்த மார்னிங் மட்டும் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, பார்க்குக்கு போனேன் ஏர்லி மார்னிங் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. பேர்ட்ஸ் சவுண்டு எல்லாமே இருந்தது. இந்த இதில் தண்ணி விழுந்துட்டு இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பேர்ட்ஸ் தண்ணி குடிக்கிறதுக்காக தான் இந்த ப்ளேஸ் வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்கவே அந்த மார்னிங்க்கு. இந்த பார்க் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து க்ரோனப்ஸ்க்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பார்க்கில் வந்து எஸ்பெஷலி கிட்ஸு ப்ளே பண்ணுற மாதிரி இடம் இருக்காது. ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது செப்பரேட்டாக. அதை தவிர்த்து நான் இங்கே நிறையா அந்த டீனேஜ் பசங்களை தான் பார்த்துருக்கேன். கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன். நான் இன்றைக்கி தான் போய் நான் என்னோடய சேனல் விசிட் பண்ணேன். எனக்கு 800 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லும்போது கூட, என் சிஸ்டர்கிட்ட கூட சொல்லுவேன், எனக்கு 800 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 843 இருந்தது. 44 ஆனோடனே நான் சொல்லுவேன். 45 ஆனோடனே நான் போய் சொல்லுவேன்னா, எனக்கு யார்கிட்ட சொன்னால் அவங்க வந்து அதை நம்ம சந்தோஷத்தை அவங்களும் சந்தோஷமாக நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு நினைப்பேன், சொல்லுவேன். யாருனே தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ரொம்ப தேங்க்யூ. சிலர்லாம் நம்மளை காரணமே இல்லாமல் ஹேட் பண்ணுவாங்க, வெறுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது வந்து என்ன இப்போ வர ஒரு மாதிரி, இது என்ன ரீசனு, நம்ம போய் கேட்டுடலாமா, எதனால்? நான் ஆல்ரெடி ஒன் டைம் ட்ரை கூட பண்ணியிருக்கேன். அது என் காலேஜ் நடந்த இன்சிடெண்ட். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்